எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க சாமி பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வந்து சாமி பார்க்க போறோம். ஸோ எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பூஜை வந்து வச்சிருந்தாங்க. ஸோ சிவன் கோவில் இங்கே இருக்கு. ஸோ இவங்க வந்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு அழகழகா நிறைய சாமி வரும். ஆல்ரெடி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சர்ப்ரைஸ் இல்லை சப்ஸ்கிரைப். சரி வாங்க போலாம். வந்துட்டோம். நம்ம இது என்ன திருவிழான்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஐயப்பன் பூஜைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஐயப்பன் கன்னிசாமியாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பஜனை மாதிரி ஒரு பூஜை மாதிரி வைப்பாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து ஊர்வலம் வருவார் ஊருக்குள்ளே. அந்த மாதிரி வந்து திருவிழா ஒரு நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஐயப்பன் பூஜைன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து முளைப்பாரி வந்து வளர்த்ததில்ல. ஸோ இந்த வருஷம் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து முளைப்பாரி எல்லாமே வளர்த்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் வந்து இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி அழகாக அவரை கூட்டிகிட்டு வருவாங்க. அவருமே ரொம்ப அழகாக எங்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவார். அரண்மனையெல்லாம் சுற்றி ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மிக்கி மவுஸ், டோரா, அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த தடவை நிறைய பொம்மை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து மிக்கி மவுஸு, அதுக்கப்புறம் மோட்டு பத்லுலாம் வந்திருந்தாங்க. டோராவுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருந்துச்சு. டோரா வந்தது எல்லா குட்டீஸுமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இது ஒரு மிக்கி மவுஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ரெட் கலரில். எல்லா குட்டீஸும் டோராவை பார்த்தோன்னே எல்லா குட்டீஸும் ரொம்பவே நல்லா ஹாப்பியாக போய் டோரா கிட்டே பேசினாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என் வீட்டு குட்டி இளவரசி என்ன பண்ணாங்கன்னா தூரமாக நின்றுக்கிட்டாங்க. ஏன்னா நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து யானை வரும். ஸோ யானையை வந்து அலங்காரம் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கலாம், அந்த மாதிரி இருக்கும். மோட்டு பத்லுவையுமே யாரும் விடலை. இவரை தான் ரொம்ப பிடிச்சி வச்சுருந்தாங்க. இவர் மோட்டுவா பத்லுவான்னு எனக்கு தெரில. நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவர் யாருன்ட்டு. எனக்கு பேர் தான் தெரியல யாருன்னு. அந்த யானை போன உடனே ரொம்பவே ஒரு அழகான ஒரு 2 பேர் வருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 குதிரைங்க அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதுங்க ஆடுற டான்ஸஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த குதிரை எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு சொன்னாலும், ஆனால் அதை வந்து அடித்தாங்க. அப்போ வந்து எனக்கெலாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதை ஏன் அடிக்கணும், அதை அடிக்கும்போது வலி தாங்காமல் அவ்வளோ ஆக்ரோஷமான மாதிரி வந்து பண்ணுச்சு. ரொம்பவே அழகாக ஆனால் அதுங்க ஆடுதுங்க.
இது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு சாமி மாதிரியும் ஒவ்வொருத்தவங்க வந்து வேஷம் போட்டிருப்பாங்க. நிறையா சாமி மாதிரி இருப்பாங்க. சரஸ்வதி, அந்த பக்கம் இருக்கவர் வந்து பிரம்மர் மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தவங்க வந்து சிங்கத்து மேலே போகிறாங்க பாருங்கள். நிறையா இருந்துச்சு. இது வந்து யாரோ கழுகு மேலே போகிறாரு. இவர் கிருஷ்ணரா, அவர் யார், நாராயணர்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு சரியா யாருன்னு. நிறையா வந்து சாமி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாலலாம் கதகளி ஆடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான். ஆனால் நல்ல லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் நல்லா பிளாக்லாம் வைப்ரண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருட்டில் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து என்னோடய ஸ்பெஷலான ஒருத்தர் வரப்போகிறார். யார் நீங்களே பாருங்கள். எங்கள் வீட்டோட செல்ல பிள்ளை முருகர் ரொம்பவே அழகாக இருந்தார். இவங்க வந்து அந்த வேஷம் தான் போட்டிருந்தாங்க. அந்த வேஷம் ஒரு இது கூட பிசுறு இல்லாமல் அழகாக முருகன் மாதிரியே அந்த மயில் மேலே அழகாக வேல் வச்சுட்டு உக்காந்துட்டு அந்த லைட்டிங்ஸோடு அந்த மயில் தோகை ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எங்கள் சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து ரொம்பலாம் கிராண்டாக இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட 1-2 அந்த மாதிரி தான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷம்லாம் செம்ம வைபாக இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்தார் இந்த முருகனும். லாஸ்ட்டில் வந்து முருகன் வந்து திரும்பி சாமியை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க ஊர்வலமாக. அரண்மனையை சுற்றி சூப்பராக அழகாக வந்து நல்லபடியாக ஐயப்பன் பூஜையுமே முடிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு சிறந்த பதிவில் அவங்க எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னை போலவே நான் ஆரத்தி பார்த்த மாதிரி நீங்களும் ஆரத்தி பார்த்துக்கோங்க. நன்றி. பாய் பாய்.